நமது சோழமண்டலத்திலே இந்த பயணத்தை கடந்த 2ஆம் தேதி நமது சோழபுரத்தில் இருந்து தொடங்கி இன்றைக்கு கரம்பயம் வரை இது 7வது நாளாக இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. செல்கின்ற இடங்களில் எல்லாம் இதுபோல நமது கரம்பயத்திலே கூடியிருப்பது போல பெரியோர்களும் தாய்மார்களும் குறிப்பாக இளைஞர்களும் கூடி நின்று தருகின்ற இந்த ஆதரவு ஒவ்வொரு தொகுதியிலுமே நாம் ஆர்கே நகரிலே பெற்ற வெற்றியை நிச்சயம் தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் பெற்றுவிடுவோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து வருகிறது. நன்றாக தெரியும் உங்களுக்கு, அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது கழக பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று விட்டுவிட்டு நமது வேலையை பார்த்து கொண்டு இருப்போம் என்று விட்டு இருக்கலாம். ஆனால் அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே பன்னீர்செல்வத்தை முதல்வராக தொடரட்டும் என்று அன்றைக்கு அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பன்னீர்செல்வத்தை ஆதரித்தார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அவரும் அவரது குடும்பத்திலும் செய்த தவறுகளால் மத்தியிலே உள்ளவர்களுக்கு பயந்து கொண்டு நமது கட்சியை மத்தியிலே உள்ளவர்களுக்கு அடகு வைக்க துணிந்துவிட்ட காரணத்தினால் அவரை நாம் பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கூவத்தூரிலே பழனிசாமியை முதல்வராக்கினோம். தாமும் தனது குடும்பமும் சேகர் ரெட்டி வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர் தப்பான கணக்கு போட்டார். உண்மையில் கழகத்தின் தொண்டர்களும் பொதுமக்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாக இரட்டை இலை சின்னத்தை பழனிசாமி பெற்றிருந்த பொழுதும் அவர்களால் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களின் தொகுதியிலே வெற்றி பெற முடியவில்லை. நமது குக்கர் சின்னம் மாபெரும் வெற்றி பெற்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக நமது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். இந்த வெற்றி வருகின்ற தேர்தல்களிலே தமிழகம் முழுவதும் தொடரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அம்மா அவர்கள் தமிழகத்தை ஆண்ட பொழுது எப்படி மக்களுக்கு பாதுகாப்பான திட்டங்களை வழங்கி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தார்களோ அந்த அம்மா வழியிலே நடப்பதாக சொல்லிக் கொண்டு இன்றைக்கு மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்கின்றது. பேருந்து கட்டணத்தை திடீரென்று ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற பேருந்து கட்டணத்தை 60% மேல் உயர்த்தியது போல மத்தியிலே ஆள்பவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு வர வேண்டிய பல நல்ல திட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையான விஷயம். நமது சோழமண்டலத்திலே அம்மா அவர்கள் இருந்தவரை தடுக்கப்பட்ட மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவற்றை எல்லாம் இவர்கள் இன்றைக்கு இங்கே அவர்கள் நடத்த அனுமதிக்கின்றார்கள். அதை எதிர்த்து இங்கே சோழமண்டலத்திலே உள்ள விவசாயிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லாமல் அவர்கள் ஆட்சி தொடர்ந்தால் போதும் என்று பழனிசாமி உறுப்பினர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு குறிப்பாக போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அதுபோல ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு உள்ள எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றாமல் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களது ஊதியத்தை சம்பளத்தை 100% உயர்த்தியது இந்த பழனிசாமியின் அரசு. 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் 100 சட்டமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டால் போதும், ஆட்சி நடக்கும் வரை நமக்கு லாபம் தானே. நாம் இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு நம்மால் முடிந்த அளவை நம்மால் சேர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இவர்கள் செயல்பட்டு வருவதால் தான் இன்றைக்கு தமிழக மக்கள் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று ஒரே கோரிக்கை நம்மிடம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் வைக்கிறார்கள். அம்மா அவர்களின் ஆட்சியை நிச்சயம் தமிழகத்திலே மீண்டும் நாம் அமைத்திட நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள இளைஞர்களிலே 90% பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். காரணம், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு படித்த இளைஞர்களுக்கு நிச்சயம் நாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது.
அதுபோல ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை நிச்சயம் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அயராது உழைத்திடுவோம் என்கிற நம்பிக்கையும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் சென்னைக்கு சென்றாலும் சரி, அங்கே கோவைக்கு சென்றாலும் சரி, கன்னியாகுமரிக்கு சென்றாலும் சரி, போகின்ற இடங்களெல்லாம் மக்கள் இதுபோல ஆர்வமாக வந்து நம்மை ஆதரிக்கின்றார்கள். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குங்கள் என்று நமக்கு அவர்கள் ஆசி வழங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி புரட்சி தலைவர் வழியிலே அந்த ஆட்சியை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் பல்வேறு திட்டங்களை வழங்கி குறிப்பாக இளைஞர் சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கும் நமது தமிழகத்திலே அனைத்து பகுதிகளிலும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி நமது சோழ நாட்டை விவசாயத்தை முதலிடமாக கொண்ட விவசாய பாதுகாப்பு மண்டலமாக நிச்சயம் உருவாக்குவோம். இங்கு விவசாயம் சார்ந்த தொழில்களை தவிர வேறு எந்த தொழிலையும் இங்கே நிச்சயம் நடத்த விடாமல் தடுப்போம் என்பதையும் உறுதியாக கூறி விவசாயிகளின் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைப்போம். வீழ்த்தி பதவியேற்கும் வந்து கொண்டிருக்கிறது. நாளைய உண்மையான அம்மாவின் வாரிசுகள் நாம் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக நீங்கள் எல்லாரும் அங்கே பணியாற்றிய காரணத்தினால் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அம்மாவின் தொண்டர்களில் 90% மேல் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு ஆர்கே நகர் தேர்தல் முடிவு உலகத்திற்கு எடுத்து காட்டியது. இந்த ஆட்சியை உருவாக்கியவர்களை கட்சியை விட்டு ஓரங்கட்டிவிட்டு தான் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு இங்கே கைக்கூலிகளாக செயல்பட்டு விடலாம், மத்தியிலே உள்ளவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றி விடலாம் என்று அவர் தப்பு கணக்கு போட்டார். ஆனால் அவரோடு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். காரணம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அதனால் பதவி சுகங்களுக்காக நிர்வாகிகள் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையத்திலே எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்று அவர் இரட்டை இலை சின்னத்தை கட்சியின் பெயரை பெற்றார்கள். ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் இயக்கத்தை கண்ட பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு மாத்திரம் இருந்தால் போதாது, உண்மையான தொண்டர்களின் இயக்கத்தின் ஆணிவேர்களாகிய இயக்கத்தின் தொண்டர்களின் அடிப்படை உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்க முடியும், அவரிடம்தான் சின்னம் இருக்க முடியும் என்று புரட்சி தலைவர் வகுத்த அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி அவர்கள் இரட்டை இலையை பெற்றார்கள், கட்சியின் பெயரை பெற்றார்கள். அவர்கள் நவம்பர் 23ஆம் தேதி அவர்களுக்கு கட்சியின் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அடுத்த நாடு வெள்ளிக்கிழமையே தேர்தல் ஆணையம் நமது ஆர்கே நகர் தொகுதியின் இடைத்தேர்தலை அறிவித்தது. அன்றைய நிலைமையிலே நமக்கு சின்னமும் இல்லை, கட்சியின் பெயரும் இல்லை என்கின்ற நிலைமைதான் நீடித்தது. இருந்தாலும் சுயேட்சையாக அன்றைக்கு தேர்தலிலே போட்டியிட்ட என்னை, குக்கர் சின்னம் என்ற சின்னத்திலே போட்டியிட்ட என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். மக்கள் விரோத ஆட்சியாளர்களை மக்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணி முடிவெடுத்து விட்ட காரணத்தினால்தான் இங்கே இவ்வளவு பேர் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் நமது இயக்க தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்கள் இங்கே நமக்காக ஆதரவு அளிக்கிறார்கள். இதே நிலைதான் நாம் கன்னியாகுமரி சென்றாலும் இதே போன்ற ஆதரவும், திருநெல்வேலி சென்றாலும் இதே போன்ற ஆதரவும், மதுரைக்கு சென்றாலும் இதே ஆதரவு தான். எங்குமே கோவைக்கு சென்றாலும் மக்கள் எழுச்சியோடு வந்து நாம் இந்த ஆட்சியை ஆற்றிவிட்டு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை. தமிழகத்திலே கிட்டத்தட்ட 23,000 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதிலே 12,000 பேருந்துகளுக்கு மேல் கிராமப்புறங்களிலே இயங்கி வருகின்றன. அந்த பேருந்துகளிலே ஏழை எளிய சாமானிய மக்கள் தான் பயணம் செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர்
பயன்படுத்துகின்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற பேருந்து கட்டணத்தை திடீரென்று இந்த பழனிசாமி அரசு ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல மக்களை தாங்க முடியாத அளவிற்கு 60% மேல் பஸ் கட்டணத்தை உயர்த்திய காரணத்தினால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு இந்த பஸ் கட்டணத்தை குறைத்து மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு மக்களால் தாங்க முடிகின்ற அளவிற்கு அந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்வோம் என்கின்ற உறுதியும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போன மாதம் போராடினார்களே போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாளர் பிரச்சனைகளையும் இவர்கள் சரியாக அணுகாமல் அவர்களுக்கு தீர்வு காணாமல் அவர்களிடம் கேட்டால் ஆட்சியாளரிடம் தங்களிடம் நிதி இல்லை என்று கையை இருக்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் அவர்கள் கேட்காமலேயே 100% அவர்களுக்கு சம்பள உயர்வு செய்தது காரணம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 7.5 கோடி மக்களின் நலனத்தை விட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலே வைத்துக் கொண்டால் தான் ஆட்சியை தொடர முடியும் என்று இவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். நிச்சயம் அதிலும் அவர்கள் தோற்பார்கள். இந்த ஆட்சி நிச்சயம் முடிவுக்கு வரும். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை உங்கள் ஆதரவோடு நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம். நமது பட்டுக்கோட்டை தொகுதியிலே நமது வேட்பாளராக போட்டியிடுபவரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நமது அரசு அமைந்தவுடன் நமது பகுதி மக்களின் கோரிக்கையான அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும், வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் நமது பட்டுக்கோட்டை நகர மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம். நமது பட்டுக்கோட்டை மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதி மக்களின் தேவைகளை நிச்சயம் நாம் நிறைவேற்றி தருவோம். நமது தஞ்சை டெல்டா மாவட்டம் என்பது விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மாவட்டம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் நமது பகுதி. இங்கு விவசாய பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக விவசாயத்தை தவிர, விவசாயம் சார்ந்த தொழில்களை தவிர வேற எந்த தொழிலையும் நாம் இங்கே அனுமதிக்காத விவசாயம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக இதை நிச்சயம் கொண்டு வருவோம். இங்கே மத்திய அரசாங்கம் பூமியை தேண்டி வைரமே கிடைத்தாலும் அது தேவையில்லை என்பதுதான் நமது மக்களின் கோரிக்கை. மீத்தேன் வாயுவாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு மத்திய அரசு திட்டமும் விவசாயத்தை தவிர எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மக்கள் விரும்பவில்லை. இங்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை தான் உருவாக்க வேண்டும். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் நமது மக்களின் கோரிக்கை. நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நமது பகுதி மக்களின் தேவைகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். உண்மையிலேயே பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பது என்பது உண்மையே எனக்கு பெருமையான விஷயமாக காரணம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலேயே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தின் செயலாளராக பணியாற்றியவர். புரட்சி கருணாநிதியின் செய்த துரோகத்தால் இயக்கத்தை விட்டு வெளியேறிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்து பக்தி தொட்டி எல்லாம் புரட்சி தலைவரோடு பயணம் செய்து புரட்சி தலைவருக்காக இந்த இயக்கத்தை கிளை வரை அமைத்த பணி செய்ததில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. அதுபோல 72 நடைபெற்ற திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலிலே அவர் தலைமையிலே பணியாற்றி வெற்றி கனியை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கையிலே கொடுத்தவர் அவர். அதுபோல அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு
தலைமையேற்ற போது அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து அம்மா அவர்கள் 88 தஞ்சை மாவட்டத்திலே இது போல சுற்றுப்பயணம் வந்த பொழுது எங்களுடன் இந்த வேலையிலேயே அமர்ந்து மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 5 மணி வரை எங்கு சென்றாலும் எங்களுடன் வந்து அந்த பிரச்சாரத்திலே அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக நின்றவர். அதுபோல 91, 96 அரசாங்கத்திலே வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து அம்மா அவர்களுக்கு உடனிருந்து புரட்சித் தலைவர் காலத்திலே அவருக்கு இருந்த அனுபவங்களை எல்லாம் அம்மாவோடு பகிர்ந்து கொண்டு அன்றைக்கு ஆட்சி நடத்துவதிலே அன்றைக்கு அரசாங்கத்தை கொண்டு செல்வதிலே பெரும் உறுதுணையாக இருந்தவர். இன்றைக்கு அவர் போன்ற அருமையான திராவிட இயக்க தலைவர்களை பார்ப்பது அரிது. நேர்மையான மனிதர், எளிமையானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது மண்ணின் மைந்தனாகி அவரின் திருவுருவச் சிலையை இன்றைக்கு அவரது ஊரிலே நான் திறந்து வைப்பதிலே உண்மையிலேயே நமது பகுதியில் தென்னை சாகுபடி வேகமாக வளர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு அதை ஊக்குவிக்கும் விதமாகவும் அதன் மூலம் அதிக லாபம் ஈட்டும் முறையிலும் அதற்குரிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நமது ஊர் விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கை நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு நிச்சயம் நாங்கள் அதற்கான செயல் திட்டங்களை செய்திடுவோம் என்ற உறுதியை தெரிவிக்கின்றேன். மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த முனைந்த போது அருகில் உள்ள கிராமமான திட்டக்குடி வாரியிலும் ஒரு மீத்தேன் ஆழ்துளை கிணறு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விவசாய நிலங்களை பாலைவனமாக கூடிய மீத்தேன் திட்டத்தை அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த திட்டம் தமிழகத்திலே வரவிடாமல் அம்மா அவர்கள் இருந்தவரை தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை இங்கே மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்ற காரணத்தினால் நமது டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து நமது கதிராமங்கலத்திலே பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தலைமையிலே ஊர் மக்களும் பெரியோர்களும் நல்லோர்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். மாண்புமிகு தியாக தலைவர் சின்னம்மா அவர்களின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாம் அனைவரும் தமிழ்நாட்டை நமது சோழ நாட்டிலே விவசாயிகளின் இந்த டெல்டா பகுதியின் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக உங்களோடு தோளோடு தோள் என்று நாங்களும் போரிடுவோம் என்று இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வோம் என்று அவர்களுக்கு உறுதி தெரிவித்திருக்கிறேன். அதுபோல வருங்காலத்திலே அம்மா அவர்களின் ஆட்சி அமைத்து சோழ நாடு சோறு உடைத்து என்பார்கள். அதுபோல இங்கே விவசாயத்தை பாதுகாக்கின்ற விவசாய பாதுகாப்பு மண்டலமாக நமது டெல்டா மாவட்டங்களை அறிவித்து இங்கு விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்த தொழில்களை தவிர வேற எந்த தொழிலும் அனுமதிக்க முடியாது என்ற உறுதியிலே நாம் நிச்சயம் இருப்போம். உங்கள் ஆதரவோடு அம்மா அவர்களின் ஆட்சியை நிச்சயம் அமைப்போம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வருங்காலத்திலே நீங்கள் அனைவரும் என்றென்றைக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து நமது என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நமது பட்டுக்கோட்டையிலே போட்டியிடுகின்ற நமது வேட்பாளரை நமது செண்டாக்காட்டு மக்கள் 190% வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை நாம் உருவாக்குவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே தினம் 2 கோடி பேர் பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள். அரசு பேருந்துகள் 23,000 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் பயணம் செய்வர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய சாமானிய மக்கள் தான். அவர்களை வாட்டுகின்ற விதமாக கிட்டத்தட்ட 60% மேல் திடீரென்ற ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல் இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இந்த அரசாங்கத்தினர் மக்களை எல்லாம் கடும் துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் மத்தியிலே இவர்கள் கைகோத்திருக்கும் ஆட்சியாளர்களிடம் பேசி இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் டீசலுக்கான சுங்க வரியை அவர்கள் தளர்த்தி இருக்கலாம். டீசலுக்கான சுங்க வரியை தமிழ்நாட்டிற்கு விலக்கப்பட்டிருப்பதன் மூலம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்திருக்கலாம். நிதிநிலை காரணம் சொல்லி தமிழகத்திலே நிதிநிலை காரணம் சொல்லி இவர்கள்
போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குவதால் நாங்கள் இந்த பேருந்து கட்டண உயர்வை உயர்த்தி இருப்பதாக கூறுகிறார்கள். உண்மை அதுவல்ல. அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களின் சம்பளத்தை 100% உயர்த்த வேண்டிய காரணம் என்ன? இவர்களின் ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. என்றைக்கு வேண்டுமானாலும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இந்த ஆட்சி நிச்சயம் விழுந்துவிடும் என்கிற பயத்தினால் சட்டமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களின் எண்ணிக்கை முக்கியம். 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் நலனை விட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் முக்கியம் என்று இந்த ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பிரச்சனை என்றாலும் சரி, அரசு ஊழியர்கள் பிரச்சனை என்றாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலும் இவர்கள் கவனம் செலுத்தாமல் ஆட்சியின் நாட்களை வளர்த்தி தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் வாழ்ந்தால் போதும், கிடைத்தவரை நாம் பதவியிலே இருப்போம், பதவி சுகத்தை அணிவிப்போம் என்று இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அவர்களின் எண்ணத்தை முறியடித்து அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே நாம் உருவாக்குவோம் என்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன்.